Hi friends, welcome to Anbin Sahithya Education Channel. In the channel, TRB, TET Exam, UGC NET Exam, SLET Exam, College Examination அனைத்து விதமான updates வரக்கூடிய சேனலுங்க. Keep watching and keep supporting. Hi friends, this is Sumathi Ravichandran. UGC NET எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லாஸ்ட் மினிட்ல நம்ம எப்படி படிக்கிறது, எப்படியெல்லாம் போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட்ஸோடு படிச்சுட்ருப்பீங்க. உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல எப்படி சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதாங்க இந்த ஒரு வீடியோ. ஏற்கனவே UGC NET எக்ஸாம் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸ்டடி பிளான் வீடியோஸ் இருக்குங்க, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. UGC NET எக்ஸாம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கலாங்க. வாங்க இந்த வீடியோவில் என்ன முக்கியமான கண்டென்ட் அப்படின்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவதுங்க UGC NET எக்ஸாம் பார்த்தீங்கன்னா February 21 10 மார்ச் நடக்க போகுதுங்க. ஸோ இப்போ இன்றைக்கி தேதி February 2. ஸோ இருக்கக்கூடிய இந்த குறைவான நாட்களில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், போன தடவை தேர்வு எழுதியிருக்கும் போது எந்தெந்த இடங்களில் அதிகமான தவறுகள் செஞ்சீங்க, எந்த டாப்பிக்கை நீங்கள் கஷ்டமாக ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத முதல்ல ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த ஒரு ஏரியா உங்களுக்கு ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறீங்க, டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் அதிகமான எம்ஃபசைஸ் பண்ணி இப்போ நீங்கள் படிக்கணும். எப்போவுமே ஈஸியாக இருக்கிறதையே திரும்ப திரும்ப படிச்சுட்ருக்காமல் டிஃபிகல்ட்டான போர்ஷன்ஸுக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த லாஸ்ட் ரிமைனிங் டேஸில் நல்லா படிக்கணும், சரிங்களா? ஏன்னா நமக்கு எல்லா யூனிட்ஸுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தா தான் அவங்க கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில் நீங்கள் கொடுக்க முடியும். அது உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் பார்ட்டாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பேப்பர் காமனான ஒரு விஷயம். ஃபஸ்ட் பேப்பரில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எவ்வளோதான் நல்லா நம்ம படிச்சிருந்தாலும் அங்கே போய் பார்க்கும்போது எல்லாமே புதுசாக தான் தெரியும். ஸோ என்விரான்மெண்ட் டாபிக், சில முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்கெல்லாம் நீங்கள் யோசித்து ஆன்சர் பண்ணலாம். அதுக்காவது கொஞ்சமாவது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி இப்போ காம்ப்ரஹென்சிவ் பார்ட்டு, ஸ்டாட்டிஸ்டிக்கல் பார்ட்டு, டீச்சிங், ரிசர்ச் ஆப்டிடியூட்டுக்கெல்லாம் அது ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தா மட்டும்தான் அங்கே போய் தெளிவாக யோசித்து எழுத முடியும், சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டு. நீங்கள் என்ன செய்யணும், நல்லா கஷ்டமாக இருக்கிற பகுதிக்கும் எம்ஃபசைஸ் பண்ணி இப்போ படிக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நிறைய பேர் நிறைய மெட்டீரியல்ஸ் தேவையில்லாமல் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பல்க்கு மெட்டீரியல்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா குறைவான மெட்டீரியல் இருந்தாலும் நம்ம அதை டீட்டெயிலாக படிக்கக்கூடிய ஒரு ஹேபிட் இருந்தோம்னா அதில் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நுனிப்புள் மெய்யிற மாதிரி இந்த ஒரு புக்கில் ஒரு 4 லைனும் இன்னொரு புக்கில் ஒரு 4 லைனும் நீங்கள் படித்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் ஆழ் மனசில் போய் பதிவாகாதுங்க. அதனால் அன்வான்டாக நிறைய மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய ஹேபிட் இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு அன்வான்டாக கலெக்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக டாபிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, கலெக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கும்போதே நான் முன்னாடியே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், படிக்கும்போது ஹைலைட்டர் பென் வச்சு அண்டர்லைன் பண்ணுங்கள், இல்லை பென் வச்சாவது அண்டர்லைன் பண்ணுங்கள். முக்கியமான விஷயங்கள் நோட்லேயோ புக்கிலையோ ஹின்ஸு மாதிரி எடுத்து படிங்க. அந்த மாதிரி படிக்கும்போது தான் அங்கே என்ன மார்க் பண்ணிங்களோ அதே விஷயங்கள் கொஸ்டின் பேப்பரில் ஆன்சராகவோ கேள்வியாகவோ வரும்போது ஈஸியாக மைண்டு ரீகால் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலைன்னா ஏதோ படித்தோமே அங்கே போய் ஞாபகத்துக்கே வரலையே அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஃபியர் அப்படிங்கிறது உருவாகிரும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு படிக்கும்போது எல்லா பார்ட்லேயும் ஹைலைட்டர் பென்னில் அண்டர்லைன் பண்ணி டீட்டெயிலாக படிங்க, சரிங்களா? அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும், என்ன படிச்சிங்களோ அதை ரிவிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நேச்சர் உங்கள்கிட்ட இருக்கணும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ நீங்கள் ஆழ்ந்து படிச்சிருக்கலாம். ஆனால் படித்து முடித்தவங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை சாயந்தரம் வாக்கிங் போகும்போது ஒரு அரை மணி நேரமாவது படித்த விஷயங்களை ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து ரீகால் பண்ணிங்கன்னா அப்போ தான் நினைக்கிறது எல்லாமே ஞாபகத்துக்கு வரும்.
அந்த ரிவிஷன் பண்ணுறதும் ரீகால் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் உங்ககிட்ட எப்பவுமே இருக்கணும். அதனால் அந்த ஒரு பழக்கத்தை இல்லை அப்படின்னா கூட இன்னிலிருந்து தொடங்கி அந்த ஒரு வேலையை தெளிவாக செய்யுங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா நம்ம எல்லா நேரம் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்க மாட்டோம். இப்போ ஒர்க்கிங் பீப்புள்னால் அவங்க பிஸியாக காலையில் ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ ட்ராவல் பண்ணுவீங்க. அதே மாதிரி கிளாஸில் காலேஜில் ஒர்க் பண்ணுறீங்க, ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க. உங்களுக்குன்னு சொல்லி ஒரு 2 மணி நேரம் பிரேக்காஸ் கிடைக்குதா? அப்போ கூட என்ன செய்யுங்க, கையில் குழந்தைங்க முன்னாடியோ மற்றவங்க முன்னாடி புக்ஸ் வச்சு படிக்க முடியாது. அப்போ அமைதியாக உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ மைண்டில் நீங்கள் படித்த விஷயங்களை ரீகால் பண்ணுங்கள். ஸோ இந்த ரிவிஷன் அண்ட் ரீகால் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டினியூஸாக இருக்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு விஷயத்த செஞ்ச இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏற்கனவே நடந்த எக்ஸாமினேஷனுடைய கொஸ்டின் பேங்க்ஸ் ஏதாவது வாங்கி வச்சுக்கிட்டு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸை சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணி பார்க்கும்போது ஓகே இப்படித்தான் கொஷின்ஸ் கேட்குறாங்களா, நம்ம இதுக்கான பதில் இப்படித்தான் எழுதணுமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் பாட்டுக்கு வேகாக படிக்காமல் இந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் பார்க்கும்போது ஓகே நமக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு, இவ்வளோ விஷயம் தெரியல, நம்ம இன்னும் நிறைய எஃபர்ட்ஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நிறைய கொஷின் பேப்பர்ஸை எவ்வளோ முடியுமோ இந்த லாஸ்ட் ஒரு 19 டேஸில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு விஷயம் கூட உங்களால் செய்ய முடியும்னா செய்யலாம். என்னென்னா, இப்போ ஒரு 19 டேஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் சப்ஜெக்டில் 10 யூனிட்ஸ் தான் இருக்கும். ஒவ்வொரு யூனிட்ஸுக்கும் அழகாக ஒரு மார்க் டெஸ்ட்டு நீங்கள் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நீங்கள் புக்ஸ் வச்சுருக்கீங்கன்னா சில புக்ஸில் புக் பேக் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ சமச்சீர் புக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபியூ கொஷின்ஸ் இருக்கும். அது மாதிரியே வேறு மெயின் புக்ஸில் எல்லாம் புக் பேக் கொஷின்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இல்லை சில கம்பெனிஸ் யூனிட் வைஸேவா புக்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன செய்யலாம், அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு லெசன் அந்த டாபிக், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மாடர்ன் ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க, அதில் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு படிச்சிருக்கீங்கன்னா அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட், ஓகே இந்த ஏரியாவில் இப்படி கொஷின்ஸ் வந்திருக்கு, நம்ம இப்படி எம்ஃபசைஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வந்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பெரிய தப்பு பண்ணுவோம்னா 10 யூனிட்ஸ் இருக்கா, 10 யூனிட்ஸில் 5 மட்டும் படித்தா போதும்பா, இதில் என்ன கேள்வி வந்தாலும் நான் ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிறவங்களும் உண்டு. 10 யூனிட்ஸ் இருந்துன்னா 10 யூனிட்ஸையும் படிக்கக்கூடிய நண்பர்களும் உண்டு. ஆனால் என்னோட சஜஷன் என்னென்னா, நாம் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சோம்னா 10யும் படிக்கிறது, தெளிவாக படிக்கிறது நல்லதுங்க. 10 யூனிட்டுக்குமே நல்ல இம்பார்ட்டண்ட் டாபிக் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்களே ரியலைஸ் பண்ணி அதுக்கு நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எல்லா யூனிட்ஸையும் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுங்கள். இது ஈஸியான டாபிக், இது ஹார்டான டாபிக் அப்படியெல்லாம் செக்ரிகேட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா டாபிக்ஸுக்கும் எல்லா இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கும் மிஸ் அவுட் பண்ணாமல் கிளியராக படிச்சிருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணிடுறீங்க, ரிவிஷன் பண்ணிடுறீங்க, நோட்ஸ் எடுத்து படிக்கிறீங்க, நிறைய மார்க் டெஸ்ட் பண்ணுறீங்க. சரி, நம்ம பேப்பர் 1ன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அந்த பேப்பர் 1ஐயுமே என்ன செய்யணும், சைமல்டேனியஸாக நீங்கள் படிச்சுக்கிட்டே வரணும். அதில் மீதி இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட்ஸுக்கும் ஒவ்வொரு நாள் அலோகேட் பண்ணுங்கள். அது இப்போ ஐசிடி படிக்கிறீங்கன்னா அதில் இப்போ அப்டேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். என்விரான்மெண்ட் படிக்கிறீங்களா, அதில் முக்கியமான அதாவது ப்ரோட்டோகால்ஸ் என்ன இருக்குது, ட்ரீட்டிஸ் என்ன இருக்குது, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னா என்ன, ப்ராஜெக்ட் டைகர்னா என்ன, எதனால் பொல்யூஷன் நடக்குது, அந்த மாதிரி அங்கேயும் எம்ஃபசைஸ் பண்ணணும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்சி, பேங்கிங் இந்த மாதிரி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இந்த இங்கிலீஷ் எழுதக்கூடியது, ரீசனிங், மென்டல் அபிலிட்டி எழுதக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் எல்லாம் இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் அந்த மாதிரி புக்ஸும் அவைலபிளாக இருக்கும், கொஷின் பேங்க்ஸ் கிடைக்கும். அதையும் வாங்கிக்கிட்டு
ஸோ ஃபஸ்ட் பேப்பருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட் பேப்பர் தான் நம்ம எடுத்த உடனே எழுதக்கூடிய பார்ட்டு. ஸோ அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம வெறும் உங்கள் சப்ஜெக்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா இதில் நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணிங்கன்னா அதை எவால்வேட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அதனால் எல்லா ஏரியாஸுக்கும் எம்ஃபசைஸ் பண்ணி அழகாக படிங்க. கண்டினியூஸாக கடைசி நாள் வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது பயங்கரமான செல்ஃப் கான்ஃபிடென்ட் உங்ககிட்ட இருக்கணுங்க. என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் நம்மளுடைய டாஸ்கில் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ்டாக இருக்கணும். நம்ம ஜெயிச்சிருவோம், நம்மளால் முடியும், நம்ம எழுதுனா நம்ம இந்த தடவை கண்டிப்பாக கிளியர் ஆகுவோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உங்ககிட்ட இருக்கணுங்க. அந்த பாசிட்டிவிட்டியை எவ்வளோ வளர்த்த முடியுமோ வளர்த்திக்கோங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வேணும், என்டியூரன்ஸ் வேணும், எல்லாத்தையும் போக நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் வேணுங்க. டீப் ஃபோக்கஸ் வேணும். படிக்கிறதுக்கும் டீப் ஃபோக்கஸ் வேணும், எக்ஸாம் போய் எழுதுறதுக்கும் வேணும். நம்ம ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோஸில் யூஜிசி நெட் எக்ஸாமை எப்படி ஆன்லைனில் நம்ம அழகாக எஃபெக்டிவாக அந்த டைமுக்குள்ளே முடிக்கிறது, எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறது டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாங்க. ஸோ யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ்ஸுங்க. நம்ம சேனலை தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள். மறக்காமல் அன்பில் சாகித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம். சோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ்னுடைய அப்டேட் நம்ம அதுல போஸ்ட் பண்றோங்க. சோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோவோட மறுபடியும் நான் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next வீடியோங்க.